நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கண்ணின் மணியை போல காத்தருளும். இம்மட்டுமாய் அவர் காத்தார், இனியும் அவர் நம்மை காப்பார். உங்களுடைய அதிசயமான கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், வாழ்த்துகிறேன். இயேசுநாதா, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? முழுவதும் அடியேனை காத்தீரே, சட்டை மறைவில் வைத்து என்னை காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துகிறோம் இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் காலையிலே, வாழ்த்துகிறோம் இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் இக்காலையிலே. அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே, அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே. வாழ்த்துகிறோம் இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் இக்காலையிலே. சிட்டை நிழல்களிலே படுத்திருந்தே ராமுழுதும், உமது சிட்டை நிழல்களிலே படுத்திருந்தே ராமுழுதும். உமது கரம் அணைத்திடவே ஆறுதலாம் நீத்திரையும், உமது கரம் அணைத்திடவே ஆறுதலாம் நீத்திரையும். வாழ்த்துகிறோம் இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் இக்காலையிலே, வாழ்த்துகிறோம் இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் இக்காலையிலே. பாவம் ஒன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமாய் பாதை செல்ல, பாவம் ஒன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமாய் பாதை செல்ல, தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுடன், தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுடன். வாழ்த்துகிறோம் இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் காலையிலே, வாழ்த்துகிறோம் இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் இக்காலையிலே. படைக்கின்றேன் இருதயத்தை பலிபீடத்தில் மூச்சுமாக, படைக்கின்றேன் இருதயத்தை பலிபீடத்தில் மூச்சுமாக. கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக, கண்களுடன் செவியோடு நாயும் கையும் காலுமாக. வாழ்த்துகிறோம் இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் இக்காலையிலே, வாழ்த்துகிறோம் இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் இக்காலையிலே. உம் வருகை இந்நாளில் இருந்தாலும் ஆசையுடன் சந்திக்கும்படியாக ஆயத்தமாய் எங்களை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். நேசரிவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும், நேசரிவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும், ஆசையுடன்
இயேசுநாதாம் வாழ்த்துகிறோம் காலையிலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இன்ப நாமம், தேனிலும் மதுரம் அவர் நாமம். ஆண்டவரை பாட்டினால் பாடி புகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தலாமா? அதிசயமானவர் நீரே, எங்களை அழைத்தீரே கிருபையினால. கிருபை மேல் நான் கிருபை அடைந்து நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராம் இயேசுவின் இன்ப நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இன்ப நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இன்ப நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. அதிசயமானவர் நீரே, அழைத்தீரே உந்தன் கிருபையால். அதிசயமானவர் நீரே, அழைத்தீரே உந்தன் கிருபையால். கிருபை மேல் கிருபை அளித்துமே, கருத்துடன் காத்ததால் துதிப்பேன். கிருபை மேல் கிருபை அளித்துமே, கருத்துடன் காத்ததால் துதிப்பேன். கர்த்தராம் இயேசுவின் இன்ப நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இன்ப நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. ஆலோசனை கத்த நீரல்லோ ஆச்சரியமாய் நடத்தினீரே. ஆலோசனை கத்த நீரல்லோ ஆச்சரியமாய் நடத்தினீரே. மகிமை மே மகிமை அடைந்து மாசற்று நாய் மறுரூபமாவே. மகிமை மே மகிமை அடைந்து மாசற்று நாய் மறுரூபமாவே. கர்த்தராம் இயேசுவின் இன்ப நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இன்ப நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. வல்லமையுள்ள தேவன் நீரை வார்த்தையால் யாவையும் தாங்குவதால் பலத்தின் மேல் பலனடைந்தவனாய் சீயோன் நகரத்திலே நின்றிடுவே. ஓ ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் நீரே, வார்த்தையால் யாவையும் தாங்குவதால். வல்லமையுள்ள தேவன் நீரே, வார்த்தையால் யாவையும் தாங்குவதால். பலத்தின் மேல் பலன் அடைந்தோனாய் சீயோன் சிகரத்தில் நின்றிடுவேன். பலத்தின் மேல் பலன் அடைந்தோனாய் சீயோன் சிகரத்தில் நின்றிடுவேன். கர்த்தராம் இயேசுவின் இன்ப நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. கர்த்தராம் இயேசுவின் இன்ப நாமம் தேனிலும் மதுரமே. புதிய கீதங்களால் போற்றி புகழ்ந்திடுவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலும் அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்மை எல்லா தேவைகளும் அவர் சந்திப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கூட ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை தேவ சித்தத்தை செய்து நாம் நிற்கும்படியாக கர்த்தரை அறிகிற அறிவும் சித்தத்தை அறிகிற அறிவையும் தேவன் நமக்கு தந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை விசாரிப்பார், அவர் என்னை ஆதரிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். ஓ ஜீசஸ். கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர்
கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதா. பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதா. எந்த கவலை பாரத்தை மற்றும் அவர் மீது வைத்திடுவேனா. எந்த கவலை பாரத்தை மற்றும் அவர் மீது வைத்திடுவேனா. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் எந்த பட்சத்தில் இருக்கும் பொழுது மனிதன் எனக்கு என்ன செய்வான்? எந்த கண்ணீரை எல்லாம் தம் துருத்தியிலே அவர் வைத்திருக்கிறார். அவர் கணக்கில் அல்லவோ அவை எல்லாம் இருக்கிறது. தேவன் எந்த பட்சத்தில் இருக்கு, மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? தேவன் எந்த பட்சத்தில் இருக்கு, மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? எந்த கண்ணீரை தம் துருத்தியில் அவரை கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. எந்த கண்ணீரை தம் துருத்தியில் அவர் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்த குறைகளை எல்லாமே, தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்த குறைகளை எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரை கவலையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரை கவலையே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவரே எங்கள் போக்குவரத்து, எங்கள் வருமானங்கள், எங்கள் செலவு எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா பிள்ளைகளுடைய படிப்பு, வேலைகள், பிசினஸ் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். வீண் செலவுகள், மோசங்கள், விபத்துகள், நாசங்களுக்கெல்லாம் கர்த்தர் விளக்க வேண்டும். ஐயா உம்மை நாங்கள் உண்மையாய் ஆராதிக்கத்தக்கதாக ஒரு உண்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு உண்டாகும்படி நம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும். அப்பா கர்த்தாவே உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீடைய ஆயுளை தருகிற தேவன் நீர், சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். இந்த மாதத்திலே சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக, கிருபைகளை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எரேமியாவின் புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Jeremiah chapter 20 verse 11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். But the Lord is with me as a mighty awesome one. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with me as a mighty awesome one. ஆகையால் என்ன நடக்க போகிறது? So what is going to happen? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் அவர்கள் இடறுவார்கள். Therefore my persecutors will stumble. வேதம் சொல்லுகிறது
அவர்கள் காரியங்கள் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். The Bible says they will be greatly ashamed and for they will not prosper. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகையால்தான் ஆண்டவர் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நமக்கு சொன்னார். Hence God said in Joshua chapter 1 verse 9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? have I not commanded you? பலம் கொண்டு திடமனதாயிரு. Be strong and be of good திகையாதே, courage. கலங்காதே. Do not be afraid, nor be போகும் dismayed. இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். For the Lord God is with you wherever you go. அவர் நம் போக்கிய வரத்தையும் காக்கிறவர். He protects our going and our அவருடைய coming. கண்கள் நம்மே லோக்கமாய் இருக்கிறது. And his eyes are always upon us. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. He does not sleep, he does not slumber. இந்த மாதத்திலும் தேவன் நம்மை காத்து நடத்துகிறவர். In this month the Lord will protect and lead us. போகும் இடமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவர். And wherever we go he will protect us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால் With God with us, நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். and all those who persecute us will not prevail and they shall be ashamed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவர் பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறாரே. He is as a mighty and awesome one with அவர் us. நம்மோடு இருந்து நம்ம என்ன காரியத்தை செய்கிறார்? What does he do with us? யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவராய் இருக்கிறார். The Lord turns back the war till it reaches the gates. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதைதான் சொல்கிறது. Isaiah chapter 28 verse 6 says, நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், a spirit of justice to him who sits in judgment, யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவரின் பராக்கிரமாவும் இருப்பார். and the strength to those who turn back the battle at the gate. கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தை நமக்கு கொடுக்கிறார். The Lord gives the strength for us. யுத்தம் தன்னுடைய வாசல் மட்டும் திரும்பி போகும். And the battle shall be turned away till the gate. ஆகையால் தான் சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதம் 32 இப்படியாய் சொல்லி இருக்கிறான். Hence psalmist says in Psalm chapter 19 verse 32, என்னை பலத்தால் இடைக்கட்டி, the Lord who arms me with strength என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே, and makes my way perfect. இந்த மாதத்தில் நம்மை பலத்தால் இடைக்கட்டுகிற பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறார். In this month he is as a God that arms us with strength. யுத்தத்தை அது வாசல் மட்டும் திருப்பும்படியாக பராக்கிரமாய் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார். He is mightily with us to turn back the battle at the gate. அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். He makes my feet as the feet of the deer and set me on the high places. என் கால்கள் பலப்படுத்தப்படுகிறது. My feet are strengthened. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி செய்கிறார். And he teaches my hands so that என் புயங்கள் பலமடைகிறது. my hands are strengthened. வெண்கல வில்லும் வளைந்து போகிறது. And even I can bend a bow of bronze. என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். And he teaches my hands to walk. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. என் இடையை பலத்தால் இடை கட்டுகிறார். He strengthens my கால்களை பலப்படுத்தி மான்காலை போலாக்குகிறார். He strengthens my feet as of deer and sets me on high places. புயத்தை தம்முடைய பலத்தால் நிரப்புகிறார். And he teaches my hands to make war. என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். என் கைகளை யுத்தத்திற்கு அவர் பழக்க வைக்கிறார். He teaches my hands to make war. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. பராக்கிரமசாலியாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us as a mighty one. நாம் விசுவாசிப்போம். Let us believe. கர்த்தர் ஆகியால் துன்பப்படுத்துகிறவர்கள் இடறி போவார்கள். And all those who persecute us will நித்திய நிந்தை அவர்களுக்கு வரும். நித்திய நிந்தை அவர்களுக்கு வரும். They will have eternal shame. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகையால் உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Hence in Deuteronomy chapter 20 verse 3 இஸ்ரவேலே கேளுங்கள். O Israel, listen. உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள். You are on the verge of battle against your enemies. நமக்கும் யுத்தம் இருக்கிறது. We also have a battle. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. Not with the flesh and the blood. வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு வானசேனைகளோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு. But the armies of the heaven and the principalities in the heaven. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நீங்கள் யுத்தம் செய்கிறீர்கள். You battle. உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். Let not your heart be disheartened. நீங்கள் கலங்கவும் அவர்களை பார்த்து பயப்படும் தத்தளிக்கவும் வேண்டாம். And do not be afraid and do not tremble or be terrified. சத்துரு வரும் பொழுது நமக்காக கொடியேற்றுகிறவர். For the Lord God is he the நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். He brings up the flag of victory. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த யுத்தத்தில் இருதயம் எப்படி தோழாமல் இருக்கும்? How can the heart not faint in this war? சத்துரு வெள்ளம்போல் வருகிறானே. The enemy comes as a flood. நோய்களை கொடுக்கிறானே. He gives sickness. வேதனை உண்டாக்குறானே. He brings pain. போராட்டமா இருக்குதே. It is troubles. எப்படி என் இருதயம் கலங்காமல் இருக்கும்? How can my heart not faint? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்படி அவர் தோழ வேண்டாம்னு சொல்றாரு? How does he say not to tremble? பராக்கிரமசாலியான தேவன் என்ன செய்கிறார்? What does the mighty God do? உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy chapter 20 verse 4. உங்களுக்காக உங்கள் சத்துருவோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். For the Lord your God, he is the one who goes with you to fight against your enemies. செய்கிறவர் கர்த்தர்.
The Lord will make it do. அவர் நான் அல்ல, அவரே எனக்கு யுத்தம் செய்கிறார். He, not me, but he battles for me. நாம் சொல்ல வேண்டும், We must say, இந்த யுத்தத்தை எனக்கு தேவன் நடத்துகிறார். this war God leads me, அவருடைய இரத்தத்தினால் ஜெயம் எடுப்பேன். and by His blood I will அவர் conquer, இரத்தத்தினால் பரிசுத்தமாவேன். and by His blood I will become sanctified, அவருடைய பலத்தினாலே நான் பலமடைவேன். and by His strength I will be strengthened. என் பலவீனத்தில் நான் இடறி கிடக்க மாட்டேன். I will not stumble in என் my மனம் துவளாது. strength. My heart will not என் faint. மனம் கலங்காது. My heart will not tremble. நான் தத்தளிக்க மாட்டேன். I will not be dismayed. கர்த்தர் என்னோடு கூட யுத்தம் செய்கிறவராய் வருகிறார். The Lord is coming with me to battle. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to the God who gives victory. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த சத்துருக்களை மாத்திரமல்ல, Not only with the enemies. கடைசியாக பறிக்க வேண்டிய ஒரு சத்துரு மரணம். The last enemy that we need to face is அந்த death. மரணத்தையும் ஜெயிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மை பலப்படுத்துகிறார். And to face the death, the Lord gives us strength. மரணத்தை ஜெயமாய் நாம் விழுங்குவோம். And we will conquer death. நாமும் சொல்லுவோம், மரணமே உன் கூரெங்கே, Oh death, where is your பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஹalleluya. Hallelujah. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். He gives அவர் நம்மை victory. பலப்படுத்துகிறவர். He strengthens us. அவர் பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறார். He is as a mighty and awesome one. துன்பப்படுத்துகிறவன் வெட்கப்பட்டு போவான். And all those who persecute will be ashamed. அந்த துன்பப்படுத்துகிறவன் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். And those who persecute you will not overcome you, but they will நான் உன்னோடு கூட stumble. இருப்பேன். I will be with you on your going. யுத்தத்தை வாசல்படி தீர்ப்புபடியாக உன்னை என்னுடைய பலத்தால் இடைக்கட்டுவேன். I will strengthen you to turn the battle at the உன்னுடைய gate. பராக்கிரமமாய் நான் இருப்பேன். I will be with you as a mighty one. பலத்தால் இடைக்கட்டுவேன். I will strengthen you. கால்களை பலத்தால் மான்களைப் போல மாற்றுவேன். I will make your feet as the feet of deer. நீ உயர் ஸ்தலங்களிலே இருப்பாய். And you shall be set on high places. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. புயங்களை பலப்படுத்துகிறார். He strengthens the hand. யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். He makes them learn war. ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். And He gives victory. பராக்கிரமசாலியா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is with me as a mighty one. இந்த மாதத்தில் தேவன் பராக்கிரமசாலியா நம்மோடு கூட இருக்கிறார். In this month God is with us as a mighty one. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. கர்த்தரை இருதயத்தில் பரிசுத்தப்படுத்துவோம். And let us sanctify God in our hearts. கர்த்தரை சார்ந்து கொள்வோம். Let us lean unto Him. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். And let us say all our weakness to God. கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். And with thanksgiving let us praise Him. And He will turn our needs. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துவார். And He will strengthen our நம்ம spiritual ஆவியை life. பலப்படுத்துவார். He will strengthen the spiritual சரீரத்தை spirit. பலப்படுத்துவார். He will strengthen the flesh. ஆத்துமாவை He பலப்படுத்துவார். will strengthen the soul. நம்முடைய குடும்பத்தை He will பலப்படுத்துவார். strengthen the family. நம்முடைய சபையை He பலப்படுத்துவார். will strengthen the church. பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறார். And He is with us as a mighty one. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us all close our eyes and pray. கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise You. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். In this day, for the good word You have given, we praise You. கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்வீர். Lord, You do mighty things. கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். The Lord, You come with me. நான் போகும் இடமெல்லாம் என்னோடு கூட இருக்கிறார். And wherever I go, You are with me. ஆண்டவரே நீ தொடர்ந்து எங்களை நடத்தும். Lord, You lead me. எங்கள் உயர் ஸ்தலங்களில் நிற்க பண்ணும். You make me set on high places. ஆண்டவரே ஜெயத்தை எங்களுக்கு கட்டளையிடும். Command us a victory. உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம். In Your name we ask. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். In Your name we praise. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். In Your name we praise the Father. ஆண்டவரே பரிசுத்த ஆவியே எங்கள் தொடர்ந்து எங்களோடு இருந்து நடத்துவீராக. Let the Holy Spirit be with us and lead us. கர்த்தர் நாமத்தினாலே ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தும்படி கிருபையை தருவீராக. In the name of the Lord, let us gather souls for You. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாங்கள் எங்கள் குடும்பம் உண்டா பரிசுத்தமாய் இருக்கட்டும். Let us and our family stand holy before You. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். Let your heart not be dismayed. மனம் தோழ வேண்டாம். Let you not faint. உன்னோடு கூட நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே. You said I am with you. பராக்கிரமசாலியா இருக்கிறேன்னு சொன்னீங்களே You said ஆண்டவரே. I am with you as a mighty one. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we give You in our hands. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 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 அன்றென்று தீவை வெற்றிடுவே என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தீவை வெற்றிடுவே ஒன்றுக்கும் இனி குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே ஒன்றுக்கும் இனி குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே தேவா
ஆசீர்வதியும் எல்லை பெரிதாக்கும். இயேசுதேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுதேவா, தேவனே இயேசுதேவா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.